என்ன கொடுமைங்க இது! அ ஒரு லேடி என்ன பண்றாங்க, பைக் டாக்ஸி புக் பண்ணிக்கிறாங்க போல இருக்கு. ஏறி உட்காந்துட்டாங்க. அவன் எதையோ வந்து சரி பண்ற மாரி, அவனோட கைய வச்சு அந்த பொண்ணோட பிரைவேட் பார்ட் வந்து டச் பண்றான். நான் கேட்கிறேன், அந்த இடத்த டச் பண்றதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு நம்மளுக்கு உண்மையிலேயே தெரியலைங்க. அ ஆனா ஒரு சில பேர் இப்படிதான் இருக்காங்க. எல்லாரையும் சொல்லல. அதாவது பைக் டாக்ஸிக்காரர்ல நெறைய பேர் இருக்கானுங்க. பாவம் எவ்வளோ கஷ்டத்துலலாம் ஓட்டிட்டு இருக்கானுங்க. அ அவங்க குடும்பத்த காப்பாத்தணும், ஃபீஸ் கட்டணும் அப்படின்ட்டு அவனுக்குன்னு சில கமிட்மெண்ட் இருக்கும். அந்த கமிட்மெண்ட்ல நெறைய பேர் இந்த பைக் டாக்ஸிய நம்பி ஓடுறானுங்க. இந்த மாரி இவனுங்க பண்றதுனால நெறைய பேர் ஏறக்கூட மாட்டாங்க பைக் டாக்ஸில. ஏற்கனவே ஆட்டோக்காரங்க வந்து எங்க கிட்ட தான் வரணும் அப்படின்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா இன்னும் அவங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் ஆயிடும். பைக் டாக்ஸில போனா தப்பா தான் நடக்குது அப்படின்ட்டு. ஏன்னா இப்ப நெறைய பேர் இப்ப ஏன்னா உலகம் ரொம்ப வேகம் ஆயிடுச்சுங்க. அதனால நெறைய பேர் வந்து பைக் டாக்ஸில போறது வந்து ஈஸி. ஏன்னா வந்து கார் எடுத்துட்டு போ முடியல. ஆட்டோல போனாலும் ஒரே டிராஃபிக் தான். அதுக்கு என்ன பண்றாங்க, சில பேர் பைக் வாங்கிடுறாங்க. சில பைக் ஓட்ட தெரியாதவங்க என்ன பண்றாங்க, இந்த மாரி பைக் டாக்ஸிய தான் வந்து நம்பிட்டு இருக்காங்க. நம்பி இவன நம்பி இப்படி உட்காரும்போது, இவனுங்க இந்த மாரி பண்ணும்போது, சில பேருக்கு ச்சீ! என்னடா அப்படின்னு ஆயிடும். அதனால பயப்படுவாங்க. அதாவது இத பார்க்குற பெண்களும் சரி, இத பார்க்குற பெத்தவங்களும் சரி, பைக்ல எதுக்கு போற? வேண்டாம் அப்படின்னுவாங்க. இப்படியும் சில மனுஷ ரூபத்துல மிருகங்க இருக்க தான் செய்யுது. பாவம் அதெல்லாம் சகிச்சுட்டு பொண்ணுங்க போயிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா சில பேர் வீடியோ தெரிஞ்சிச்சு. சில பேர் வாயில சொல்லிடுறாங்க. சில பேர் அத சகிச்சுக்கிறாங்க. சில பேர் தனியா உட்காந்து அழ ஆரம்பிச்சுருவாங்க. சரி பாவம் பொண்ணுங்களோட நெலைமை. ம். அதனால வந்து இந்த பைக் டாக்ஸி ஓட்டுறவனுங்க யாரா இருந்தாலும் சரி, வரவங்க நம்மள நம்பி வராங்க. அவங்கள பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை தான். நம்மளே அந்த மாரி ஒரு கேவலமான வேலைய பண்ணக்கூடாது. பட் இது அவேர்னஸ்க்காக தான் போட்டேன். வேற எதுக்காக கிடையாது.